திரு ஏவா வேலு அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியீட்டு விழாவிலே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பெற்றுக்கொள்வதற்காக கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய அனுமதியோடு ஏவா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். எங்களுக்கு வருகிற சந்தேகம் என்னவென்று சொன்னால், ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக பொது மேடையிலே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் திரு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இந்த சீனியர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை, ஒரு பிள்ளையார் சொல்லியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். அதற்குரிய காரண காரியங்களும் சரியாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு கடுமையாக உழைத்தவர் திரு துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்களை வளர்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், வளர்த்து ஆளாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து ஆளாக்கினாலும் கூட திரு துரைமுருகன் அவர்கள், எனக்கு எம்ஜிஆர் அனைத்தும் கொடுத்தார், ஆனால் எனக்கு தலைவர், என்னுடைய தலைவர் கருணாநிதி தான் என்று திரு துரைமுருகன் அவர்கள் சொன்னார்கள். அப்படி தனக்கு தலைவர் கருணாநிதி என்று சொன்ன ஒரு நல்ல பிடிப்புள்ள ஒரு தலைவரை, ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவரை 1000 பேருக்கு முன்பாக ஒரு சம்பந்தமில்லாத ஒரு மூன்றாவது மனிதர் அவமானப்படுத்துகின்ற வகையிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு சீனியர், பழைய மாணவர்கள், திறமை உள்ளவர்கள், அவர்களை எல்லாம் இன்னும் தொடர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டுமா என்ற ஒரு வினா எழுப்புகிறார். அதை வினா எழுப்புகின்ற பொழுது திரு ஸ்டாலின் உள்பட அந்த மேடையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால், தன் பக்கத்திலே அருகாமையிலே இருக்கின்ற இரண்டாம் நிலையிலே இருக்கின்ற ஒரு தலைவரை அவர் அவமானப்படுத்துகின்றது போல் பேசுகிறாரே, நாம் சிரிக்கலாமா என்று அவர்கள் சிந்திக்காமல் சிரிக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் சொல்லித்தான் அவர் செய்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர் சொல்லித்தான் செய்திருக்கிறார். அப்படி சொல்லி செய்தவர் அதற்கு வழிமுழுவதைப் போல அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சியிலே அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த பொறியால் மேடையில் என்ன சொல்லுகிறார்? நேற்று நடந்த நிகழ்ச்சியிலே பார்த்திருப்பீர்கள். நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொன்னபொழுது கரகோஷம் செய்து கைத்தட்டினார்கள், வரவேற்றார்கள். அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. எனவே மூத்தவர்கள் வழிவிட்டு எங்கள் கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட இயக்கங்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். 50 ஆண்டு காலம் 67லிருந்து இன்று வரை திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறது. அப்படி இன்று வரையில் இருக்கின்ற அந்த ஆட்சி தான், அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் கடந்த 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது. இந்த 30 ஆண்டு கால ஆட்சியில் இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்தியாவின் பல துறைகளில் முதன்மை மாநிலம் தமிழகம் என்பதை மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்து விருதுகளை வழங்கியிருக்கிறது. திரு அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாது. அது ஒரு தற்குறி. அந்த தற்குறிக்கு உண்மை நிலையெல்லாம் தெரியாது. தான் தோன்றித்தனமாக பேசுவதற்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆட்சியில்தான் புரட்சி தலைவி அம்மாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது இந்தியாவிலேயே கல்வி அறிவில் 30லே சென்றடையக்கூடிய அந்த பர்சன்டேஜ் 54% 19லேயே வந்துவிட்டது. அந்த அளவிற்கு கல்வியிலே முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அதே மாதிரி சுகாதாரத்துறை, அதே மாதிரி நீர்வளத்துறை, எந்த துறை, மின்துறை எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இன்று தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மற்ற மாநிலங்களுடைய முதன்மை மாநிலமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 11 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது. அதையெல்லாம் வென்றெடுத்து தான் நம்முடைய தமிழகம் முதன்மையாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி? தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட இயக்கம் ஆட்சியுடைய சிறந்த ஆட்சியா, அல்லது இந்த 11 மாநிலங்கள் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சிறந்த ஆட்சியா? தற்குறி புரிகிறதா இல்லையா அண்ணாமலை?